எல்லாத்துக்கும் வணக்கம். தாத்தாவை பற்றி இன்னைக்கு பேசுகிறதே நான் முதல்ல ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். அவங்களுக்கு பேரனாக பிறந்திருக்கிறதுக்கே ஒரு பாக்கியம்தான். ஸோ ஃபஸ்ட்டு லேர்னிங் அவங்கள மாதிரியே நாளைக்கு எங்கள் பேரன் பேத்தியும் எங்களை பற்றி பேசினா அதோட ஒரு பெரிய சந்தோஷம் வேறு எதுவும் இருக்க முடியாது. ஸோ அதுக்கு தான் நாங்கள் எல்லோரும் முயற்சி பண்ணணும். தாத்தாவை பற்றி நான் சொல்லணுன்னா, நான் நிறையா தாத்தாட்டிருந்து கற்றுருக்கேன். பட் எதையுமே தாத்தா எங்கள் மேலே யார் மேலேயும் இம்போஸ் பண்ணது கிடையாது. நாம் எப்பயுமே தாத்தாட்ட பார்த்து அப்சர்வ் தான் பண்ணி தெரிஞ்சுக்க முடியும். எந்த விஷயத்தையும் தாத்தா இதை நீங்கள் செய்யணும், இப்படி செஞ்சால் தான் எனக்கு சந்தோஷம், அந்த மாதிரி யார்கிட்டையுமே எப்பயுமே எதுவுமே சொல்லியிருக்க வாய்ப்பில்லை. ஸோ அவங்கள்ட்டேருந்து ஃபஸ்ட்டு நான் கற்றுக்கிட்ட குவாலிட்டி பீப்புள் ஆர் வெரி இம்பார்ட்டண்ட். மோர் தேன் எனிதிங் நம்ம கூட இருக்கவங்க, நம்ம நம்புறவங்கள எப்பயுமே கரெக்டாக பார்த்துக்கணும், நல்லா வச்சுக்கணும் அப்படிங்கிறதான் தாத்தாவுடைய பாலிசி. ஃபர்ஸ்ட் பாலிசி அதுதான். நான் ரொம்ப அவங்கள்ட்ட கற்றுக்கிட்டது, எப்பயுமே நமக்கு முக்கியமானவங்க நம்மளுடைய சொந்தக்காரங்க, நம்ம நம்பி இருக்கிறவங்க, நம்ம ஃபேமிலி. பணம் சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது ஒரு ஒரு ப்ராசஸ் தான். அதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் பீப்புள் கூட சம்பாரிச்சிட்டே வரணும் அப்படிங்கிறது தான். அதுதான் தாத்தாவோட கிரேட்டஸ்ட் சக்ஸஸாக இருக்க முடியும். இன்றைக்கி நாங்கள் எல்லோரும் ரொம்ப பெருமையாக நினைக்கிற தாத்தாவுடைய ஃபஸ்ட்டு குவாலிட்டி, எவ்வளோ பேரை, அதாவது எவ்வளோ பீப்புளை அவங்க சம்பாரித்து வச்சுருக்காங்கிறது தான் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டாக நான் எடுத்துக்கிறேன். செகண்டாக பார்த்தா அவங்கள்ட்ட இருக்கிற நேர்மை. எவ்வளோ நம்ம நேர்மைங்கிறது அவங்களளவுக்கு யாருனாலையும் ஃபாலோ பண்ண முடியாது. ஸோ நம்மலாம் அந்தளவுக்கு அவங்கள்ட்ட நேர்மைங்கிற விஷயத்த தெரிஞ்சிருக்கோம். அதை பற்றி நான் பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, எல்லாத்துக்குமே தெரியும் அவங்க எவ்வளோ நேர்மையானவங்க, எல்லா விஷயத்துலையும் எவ்வளோ பர்ஃபெக்டாக இருப்பாங்க அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு இன்னொரு விஷயம் அவங்கள்ட்ட நான் ரொம்ப நல்லா கற்றுக்கிட்டது பொறுமை. பொறுமை கடலினும் பெரிது அப்படிங்கிற போது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறது எனக்கு தாத்தா கிட்டேருந்து அவங்கள்ட்ட ஒரு பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால், எந்த ஒரு நிமிஷத்துலேயும் எவ்வளோ ஒரு டென்ஷனாக இருந்தாலும் பொறுமையாகவே இருப்பாங்க. எந்த ஒரு இதுக்கும் அதிருந்தோ சத்தமாகவோ பேச மாட்டாங்க. எங்கள் அப்பா ஒவ்வொரு தடவையும் என்கிட்ட சொல்லும்போது, தாத்தாட்டிருந்து எதாவது கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா பொறுமையாக இருக்க கற்றுக்கோ, பொறுமையாக இருந்தால் எதை வேணால் சாதிக்கலாம் அப்படிங்கிறது தான் எங்கள் தாத்தாட்டிருந்து இன்னொரு நல்ல பெரிய விஷயம் நான் கற்றுக்கிட்டது. இன்னொரு விஷயம் பார்த்தோம்னா பேலன்ஸ் ஆஃப் திங்கிங். எனி டைம் அவங்களோட மைண்டில் ஒரு பேலன்ஸ்டாகவே இருப்பாங்க. ஒரு விஷயத்துக்கு ரொம்ப சந்தோஷமோ ரொம்ப சோகமோ எப்பயுமே பட மாட்டாங்க. எப்பயுமே பார்த்தீங்கன்னா அவங்கள அவங்க தாழ்த்தியோ உயர்த்தியோ நினச்சிக்க மாட்டாங்க. லைக் எல்லா நேரத்துலையும் ஒரே மாதிரி இருப்பாங்க. அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா, ஒரு தடவை எங்கள் அம்மா, நான், தாத்தா எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அம்மா சொன்னாங்க, இப்போ அதாவது இவங்கன்னா எங்கள் அப்பா, மாமா, பெரியப்பா எல்லாருமே லான்சர் கார் வாங்கிட்டாங்க, நீங்கள் இன்னும் அம்பாஸ்டர் காரே வச்சுருக்கீங்களே எங்கள் அப்பச்சி, ஏன் இது உங்களுக்கு, நீங்கள் வேறு இன்னும் பெரிய கார் வாங்கலாம்ல, சின்ன பசங்களே வாங்கும்போது நீங்கள் வாங்கினா என்ன அப்படின்னு அம்மா சொன்னபோது தாத்தா அதுக்கு சொன்னாங்க, நம்மளை யாரும் நம்ம என்ன காரில் போகிறோங்கிறத வச்சு மதிக்கிறது கிடையாது. ஸோ நம்மளை மதிக்கிறவங்க எண்ணத்தில் போனோம்னாலும் நம்மளை மதிப்பாங்க. அப்படிப்பட்ட மரியாதை தான் நம்ம சம்பாரித்து வச்சுருக்கோம். ஸோ இது சொல்லுது அவங்களுடைய எவ்வளோ அவங்க மேலே அவங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்குது அப்படிங்கிறது. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தா, தாத்தா முன்னாடிலாம் ஃபஸ்ட்டு ஸ்கூல் ஆரம்பித்த புதுசில் அவங்களே ஸ்கூலுக்கு டைரெக்டாக போவாங்க. எல்கேஜி அட்மிஷன்லாம் தாத்தாவே உட்காந்து பார்த்துட்டு வருவாங்க. இப்போ வரைக்கும் சொல்லுவாங்க, இருந்த வரைக்கும் தாத்தா ரொம்ப பெருமையாக சொன்ன விஷயம், நம்மலாம் ஸ்கூலுக்கு போகும்போது 220 பேர் 200 பேர் எல்கேஜியில் டக்குன்னு சேருவாங்க. நம்ம ஒரு ஸ்டேஜில் போதும், இதுக்கு மேலே அட்மிஷன் கிடையாதுன்னு சொல்கிற அளவுக்கு அட்மிஷன் நடந்தது. அப்போ நாம் போய் பார்த்தா அது கரெக்டாக நடக்கும் அப்படின்னு அவங்க மேலே அவங்க வச்சுருந்த கான்ஃபிடென்ஸ். ஸோ சாதாரணமாக அவங்களுக்கு எந்த விஷயத்தை செஞ்சாலும் பர்ஃபெக்டாக செய்யணும், நல்லா செய்யணும். அவங்களோட யாருனாலையும் பர்ஃபெக்டாக செய்ய, அதாவது அவங்க அந்த எஃபர்ட்டை கொடுத்தாங்கன்னா அதுக்கான பெஸ்ட் ரிசல்ட் இருக்கணும்னு தாத்தா எப்பயுமே எதிர்பார்ப்பாங்க. இதெல்லாம் போக நம்ம இன்னொரு விஷயம் கற்றுக்கணும் அப்படின்னு சொன்னால், அவங்களுடைய ஹார்ட் ஒர்க்கிங் நேச்சர். ஒவ்வொரு டைம் நாம் பேசும்போதும் அவங்களுடைய ஹார்ட் ஒர்க்குக்கு நிறைய எக்ஸாம்பிள் இருக்குது. நான் தாத்தா கடைசி காலத்தில் படுத்திருக்கும்போது, எல்லா நேரமும் படுத்தே இருக்கமேங்க தாத்தா, போரே அடிக்காதுங்களா, அங்கே எப்பாவது கொஞ்சம் வெளியே போய் நடந்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லுவேன். அப்போ தாத்தா சொல்லுவாங்க, இல்லை நீ ஒரு கம்ப்யூட்டரும் ஒரு பிரிண்டரும் கூட என்னோட மைண்டில் ஓடிட்டு இருக்கிறதா, அவங்க என் மனசில் ஓடுற எல்லா விஷயத்தையும் பிரிண்ட் பண்ணால்
இந்த ரூம் பத்தாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அவங்க மனசுல வந்து நிறைய விஷயங்கள் ஒவ்வொரு டைமும் சிந்திச்சுக்கிட்டே யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அண்ட் ஒரு தடவையும் இன்னொரு நல்ல பெரிய விஷயம் நான் அவங்கள்ட்ட இருந்து கற்றுக்கிட்டது கற்பனை வளம். ஒரு சாதாரண ஒரு விஷயத்த எப்படி மேக்சிமம் பெஸ்ட்டாக செய்ய முடியும் அப்படிங்கிறத கற்பனையில் ஃபஸ்ட்டு அவங்களுக்குள்ள ஒரு ப்ராக்டிஸ் மாதிரி பண்ணிகிட்டே வருவாங்களாமா. இது அவங்க அம்மன் கோயில் பண்ணும்போது, திண்டல் கோயிலெலாம் பண்ணும்போது அவங்களுக்குள்ள நிறையா தடவை யோசிச்சாங்களாமா, எப்படி நம்ம இந்த கோயில் கோபுரத்தை நம்ம முடிப்போம், ராஜகோபுரம் இப்படி தான் வரணும், கோயில் இப்படி தான் இருக்கணும், இதுக்கு எந்த ஒரு ஆர்கிடெக்சரோ படம் போட்டோ எதுவும் பண்ணாமல் மனசுக்குள்ளேயே அவங்களுக்குள்ள அதை பிக்சரைஸ் பண்ணி பண்ணி திருப்பி திருப்பி ரீவிசிட் பண்ணி பண்ணி பார்த்துரு அப்படி தான் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்வாங்களாம். அண்டு அவங்க ஒரு 5 இயர்ஸுக்கு முன்னாடி ஏதாவது வெளிநாட்டுக்கு போயிட்டு வரலாம்லங்க தாத்தா, போனால் நம்ம என்ன அங்கெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரியும்லங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டதுக்கு, அதெல்லாம் ஒன்றும் வேண்டியதில்லை, நம்ம நாடு தான் சொர்க்கம், அதை பற்றியே நம்ம நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது இன்னும் நிறையா இருக்குது. இல்லை நம்ம ஊரில் எப்படி இருக்கணுங்க தாத்தா அப்படின்னு சொல்லி நான் கேட்டபோது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ரோட்ஸு எல்லாமே வந்து டபுள் ரோடாக இருக்கணும், இன்னும் நல்லா எல்லாரும் தனித்தனியாக, ஹாஸ்பிட்டல்ஸ்னால் ஒரு ஏரியா, ஷாப்பிங்னா ஒரு ஏரியா, வீடுகள் ஒரு ஏரியா, ஸ்கூல் ஒரு ஏரியா, இந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாவையும் தனிப்பட்ட முறையில் பிரிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு தடவை கூட அவங்க எந்த வெளிநாட்டும் போய் ட்ராவல் பண்ணதில்லை, வந்ததில்லை. நான் ஃபஸ்ட் டைம் அமெரிக்கா வந்தபோது அந்த தாத்தா சொன்ன வார்த்தைகள் தான் என் மனசில் பட்டது. எப்படி இவ்வளோ தூரத்துக்கு எல்லா விஷயத்தையும் எங்கேயும் ட்ராவல் பண்ணாமல் தெரிஞ்சிருக்காங்க. கண்டிப்பாக ஏதோ புக்கில் படித்து கூட தெரிஞ்சிருக்கலாம், பட் இருந்தாலும் அதை இமேஜின் பண்ணுற ஒரு ஸ்ட்ரென்த், ஒரு சக்தி, ஜஸ்ட் ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட் தான் படிச்சுட்டு அவங்கள எந்த விஷயத்துலையும் யாரோடையும் தாழ்த்தி நினைக்காம, அதே நேரத்தில் யாரோடையும் எப்பயும் உயர்த்தியும் நினைக்காம இதே மாதிரி எப்பயுமே இருந்திருக்காங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து கிரேட் சக்ஸஸ். நாங்கள் எல்லாரும் அவங்களுக்கு திருப்பி எங்கள் ஃபேமிலியில் இருக்க அத்தனை சில்ட்ரன் நாங்கள் 6 பேரும் என்ன செய்யணும்னா கடைசி வரைக்கும் ஒற்றுமையாக இருக்கணும். நாங்கள் இன்னைக்கு யூஆர்சி கன்ஸ்ட்ரக்ஷன் 500 crore டர்ன் ஓவர் பண்ணுறோம், நல்லா பண்ணுறோம் அப்படிங்கிறத விட அதை 5000 மாற்றினா பெரிய பெருமை கிடையாது. நாங்கள் 6 பேரும் கடைசி வரைக்கும் ஒற்றுமையாக இருந்து, எங்கள் ஆத்தாவுக்கும் அதே தான் எப்பயுமே ஆசை. எங்கள் தாத்தாவோட முக்கியமான சக்ஸஸ் அத்தனைக்கும் எங்கள் ஆத்தா உறுதுணை இல்லாமல் பண்ணியிருக்கவே முடியாது. தாத்தா வந்து எவ்வளோ சைலண்ட்டாக ஒரு விஷயத்தை சாதிப்பாங்களோ, ஆத்தா அது எல்லா விஷயத்துக்கும் ஒரு பவர், ஒரு ஸ்ட்ரென்த், தைரியங்கிறதே தாத்தாவுக்கு ஆத்தாட்டு இருந்து தான் வந்திருக்க முடியும். ஸோ தாத்தா நிறையா தடவை உடம்பு சரியில்லாமல், இப்போன்னு இல்லை 40 வயசு 50 வயசு ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் தாத்தாவுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்திருக்கு. அந்த எல்லா ஸ்டேஜ்லேயும் தாத்தாவுக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் ஸ்ட்ரென்த் கொடுத்தது ஆத்தா தான். ஸோ இன்னைக்கு நாங்கள் தாத்தா 2 பேரையும் தான் பார்த்து பழகிக்கணும். ஸோ இது எல்லாரும் பார்த்து இன்னும் இந்த விஷயத்த பெருசு பண்ணுறணும், நல்லா பண்ணணும், எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நானும் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ.